கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருங்க. எங்க நேரத்தை வேணாக்காரங்க. அப்புறம் எங்க தலைவர் கோபம் ஒண்ணு இல்லைங்க. இதோ சாமிங்க, அதோ பீராங்க, எங்க உயிரோட இருக்குங்க. பேசுறேன். நீங்க யாரு? அட சிதம்பரமா? ஏன்னா மழையா? ஏன்னா இவ்வளவுதான் சின்ன ஏன்னா பக்கத்து தெருவில் இருக்க அடிக்கடி போன் பண்ணா என்னடா? என்னது அவன் நெட்டு போட்டுட்டு வீட்டுல கொள்ளை வச்சுட்டானா? இது போல வீடாம், நீ போல கீழே வீடா. அப்புறம் ஏகத்தை செஞ்சு போன வைடா வீட வீட்டு நம்பரை அழைச்சிடலாம். ஆமா பக்கத்து தெருவில் வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வரது எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நிமிஷம் ஆகும். இந்த பிச்சைக்கண்ண ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவன் இந்த பணக்காரங்களா பார்த்து கொள்ள அடிக்கிறான். பணக்காரங்கள தானே? நானும் பணக்காரன் தானடா. என் மேடம் பேச்சு நீங்க கிட்டத்தட்ட பேசணும்னு சொன்னாரு. அதனாலதான் உள்ள விட்டோம். நம்ம சோகன்லால் ஏ हमारा मच्छा मोहनलाल இந்த ஒரு கையெழுத்து போடுறீங்களா? கையெழுத்து போடுறோம். ஆமா அச்சா போடுறோம். வயிறு அடிக்க மேலே அட்டாச்மெண்ட் கொண்டு வந்து பார்ட்டி பயந்து அனுப்பிட்டோம். நமக்கு ஒரு ரீசர் வர்றோம். நாளைக்கு வரும். ராம் 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 ராம். அரே தமிழ் மேலே எழுதியிருக்கான். நம்மளுக்கு புரியறா இல்லை? அரே முருகா இந்த லெட்டர் கி படி. பணத்தாசை பிடித்த சேட்டுகளே, உங்களுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது. உங்களிடம் இருக்கும் பார்சலில் தயம்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகளில் அது வெடிக்கும். உங்கள் பங்களா புது தலைக்கு மேலே வலி, தலைக்கு மேலே வலி இல்லை, தலை மேலே. நம்ம குழந்தை குட்டி காரா நிம்மல் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லை. அரே கேட்டா கொஞ்சம் அரே எல்லாருக்கும் பயப்படுற அது எது உடச்சி பார்த்துருவோம். அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குது. இல்லீங்க. படி படி படி. முட்டா சேட்டுகளே, வீட்டை சுற்றி தாவலா போட்டீர்கள். பிச்சை கண்ணுவை ஏமாற்ற முடியாது. உங்கள் பணம் நகைகள் எல்லாம் கோவிந்தா. இப்படிக்கு போச்சுங்க. வந்தாச்சு. எங்க வாத்தியார் பிச்சை கண்ணு லெட்டர் வந்தாச்சு. நடக்குறீங்க. நான் எடுக்கிறேன். நீங்க எடுக்காரு. அதுல மந்திரம் வச்சிருப்பானோ மாயம் வச்சிருப்பானோ. சரி கை கால என்ன பண்றீங்க? நீங்க என்ன எடுப்பீங்க? என்ன எடுப்பேன். எங்க வாத்தியார் லெட்டர் எடுக்கிறதுக்கு மகாராஜ ராஜஸ்ரீ கடிகாசல முதலியார் அவர்களுக்கு உனக்கு போய் கொள்ளக்கார பிச்சைக்கு என்ன மரியாதை கொடுக்கிறார் பத்தியா? மகாராஜ ராஜஸ்ரீயா கடிகாசல முதலியார் அவர்களுக்கு இப்போ கரும்பு விளைச்சல் காலையாறி விட்டதால் புத்துகை படம் அனுப்ப இயலவில்லை. அடுத்த அறுவடையில் கண்டிப்பாக சேர்த்து அனுப்புகிறேன். இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்துள்ள சபா ஐயோ ஐயோ நான் பிச்சை கண்ணு கருதாச்சான்னுட்டு உடலை பிச்சு கையில பிடிச்சிருந்தா. அப்பா கரும்பு சமாச்சாரமா சந்தோஷப்படுறியா? உனக்கு ஒரு நாள் அவன் செலவிராம கொடுத்துட்டு வராம்பா. இந்த பாருங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? 2 டம்ளர் சொல்லிதான் இருக்கு. அதுல என்ன நீங்க எடுத்துக்கோங்க. சரி, ஒண்ணு எடுத்து என் கையில கொடுங்க.
பாலு இந்த பால்ல விஷம் கலந்து வச்சிருக்கேன். பிச்சை கணக்கு கொடுக்கவா? இல்ல இது எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுங்கையோட நாம இருக்க வேண்டாம்னு இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துலாமே என்ன? மீனாட்சி, முதல்ல நீ சாப்பிடு, எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். என்ன தனியா அனுப்ப போறேளா? ஏண்டி, கவர்ச்சி படாம சினிமாவுக்கெல்லாம் தனியா நீயே போனியே, இதுக்கும் போயேன். வாங்க, அகால நேரம் பூர்ண கும்பத்தோட மேல நேரத்தோட வரவேற்பு கொடுத்திருப்பேன். முடியல, சபிக்கணும், நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இவரா? அவர் உயரமா மோட்டாவா இருக்காரு, நமஸ்காரம் பண்ணிட்டேன். மூல வேணாமா? இல்லையா? அப்ப இங்க பண்ணிக்கிறேன், நமஸ்காரம். இந்த உத்தியோகத்தால் பெரியவாள்லாம் சொன்னா டயத்துக்கு வரது இல்ல, நீங்க கரெக்டா வந்துட்டாள். உங்க பாதம் மூடி என் நேரத்தில் படுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நேற்றுதான் கோவில்ல திருமங்கை ஆழ்வார் புராணம் கேட்டு நீங்க வந்துட்டு வாங்க 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 பெரியவாள் பிச்சகண்ணா அவன் 2 பேரும் தோரபாலகா. என்ன சொல்லக்காரான்னு ஒண்ணு ஜீவிட்டியோட வருவான்னு நினைச்சேன். கல்பன் காதல்னு ஒரு படம் பார்த்தேன். அங்க வருவ மாதிரியே இருக்காளே. அந்த படத்தை பார்த்துட்டு தான் நாங்க ட்ரெஸ் தச்சோம். அருகட்ட முண்டம் முண்டம் ஏண்டி, நான் முண்டம் சொன்னா எனக்கு புது புது குடிச்சுருவே. இப்ப அவன் சொல்றான் பாரு, யார் சொல்றா பாரு, கேட்டுக்கோடி இன்னும் 2 பொண்ணு சொல்லுங்க தனியா வீட எல்லா சாமானும் தயாரா எடுத்து வச்சிருக்கியா? பாருங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உள்ள எல்லாம் இருக்கா? எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். பாக்கி இருக்கிற இந்த பில்டிங் தான். அதை சொல்ல முடியாது. அவத்த மாதிரி பாரு, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. அப்படின்னா சிரமத்தை பாராம ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வாங்கும், அதையும் எழுதி விட்டுறேன். இது நவரத்ன மாலை இல்ல, வெறும் நவதானிய மாலை. அப்போ நீரே சாப்பிடும். சரியா? படுபாவி பிராமணன், புத்திசாலித்தனமே கிடையாது. பெரிய மனசு பண்ணி ஏதாவது குடுத்துட்டு போனேன்னா ஆற்று அடுப்பு புகையும். ஹோட்டலுக்கு அதுக்கும் காசு வேணும். போறது தெரியும். கேட்டால் தெரியவா, உங்க தாராள மனசு யாருக்குமே வராது. போற இடத்துல கொள்ளைகள் அமோகமா நடக்கணும். சிவபெருமானுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டு. இந்த ஏழையை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்கோ. தூக்குடி, தூக்க கட்ட. தானியம், தனம், பசுபுத்திர லாபம், தீர்க்கமா